தங்களது தொண்டிற்கு கைமாறாக நிறைய செல்வத்தை விரும்பும் பலர் உண்டு. சிலர் பணத்தை விரும்ப மாட்டார்கள். ஆனால் பெயரையும் புகழையும் அவர்களால் விட்டுவிட இயலாது. மற்றும் சிலருக்கு வேறு எதுவும் வேண்டாம். ஆனால் தங்கள் செயலை தாங்களே புகழ்ந்து பேசிக்கொண்டிருப்பர். ஹனுமார் இத்தனைக்கும் அப்பாற்பட்டவர். அதனால்தான் அவர் சிறந்த கர்மயோகியாகவும் உன்னத பக்தராகவும் கருதப்படுகிறார். அவரது வாழ்வு புகட்டும் பாடங்கள் பல. ஒவ்வொருவரும் ஹனுமாரது உன்னத உதாரணத்தை பின்பற்ற முயல வேண்டும். சித்திரை மாதத்தில் வளர்பிறை பௌர்ணமியன்று அவரது பிறந்த நாள் வருகிறது. இந்த புனித தினத்தில் ஸ்ரீ ஹனுமானை வழிபடுங்கள், உபவாசமிருங்கள், ஹனுமன் சாலிசாவை பாராயணம் செய்யுங்கள், ராமநாம ஜபத்தில் நாள் முழுவதையும் கழியுங்கள். இதனால் ஹனுமார் மிகவும் மகிழ்ந்து உங்களது காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை நல்குவார். ஹனுமன் புகழ் ஓங்குக. அவரது தெய்வம் ஸ்ரீ ராமபிரானின் புகழும் ஓங்குக என்று ஹனுமத் ஜெயந்தி குறித்த தனது உரையை நிறைவு செய்கிறார் சுவாமி சிவானந்தர். இன்றைய நிகழ்வு